மாறன் தன் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் காட்டாமல் கவின் கையில் இருந்த மைக்கை மென்மையாக வாங்கி கொண்டவன், கவின், நீ ஒப்பந்தம்னு சொல்றது இந்த ஊரோட மில் உரிமையாளர்களை உன் கைக்குள்ள கொண்டு வந்து உனக்கு சாதகமான ஒரு விலைய நிர்ணயிக்கிறதுக்கு தான். அதுக்கு பேர் ஒப்பந்தம் இல்ல, அது ஒரு தந்திரம். உன் அப்பா சிவகுமார் உனக்கு கத்து கொடுத்த பிசினஸ் பல வருஷமா இங்க இருக்கிற மில் உரிமையாளர்களை அடிமையா வச்சிருக்கிறது. ஆனா காலம் மாறிடுச்சு என்று மாறன் அழுத்தமாக கூறினான். அவன் குரல் மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது. அங்கிருந்த ஒவ்வொரு வணிகர்களும் தன் மூச்சை அடக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். கவின் முகத்தில் கோப ரேகைகள் ஓடின. நீ என் அப்பாவை பத்தி பேசாத மாறா, நீ உன்னோட பிசினஸ மட்டும் கவனிச்சுக்கோ. உன் காட்டன் ஏஜென்சிக்கு வர்ற ஆர்டருங்களை நான் எப்படி என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரேன்னு நீயே பார்க்க போற. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெரிய மில் உரிமையாளர்களும் இப்போ என்னோட தான் இருக்காங்க. உன் கூட யாரு வருவான்னு பார்க்கலாம் என்று அவன் சவால் விட்டான். மாறன் தன் கையில் இருந்த ஃபைலில் இருந்து சில காகிதங்களை எடுத்து அந்த மில் உரிமையாளர்களின் முன்னால் வைத்தான். நீங்க எல்லாரும் கவின் சொல்ற விலைக்கு உங்க காட்டனை தர சம்மதிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த விலை உங்களுக்கு என்ன லாபத்தை தருதுன்னு நீங்க எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் உங்க ஒவ்வொருத்தருக்கும் கவின் தர்ற விலையை விட 10% அதிகமான விலையையும் அதோட சேர்த்து உங்களுக்கு தேவையான எல்லா இயந்திரங்களுக்கும் தேவையான நிதி உதவியையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். இது ஒரு வியாபாரம் இல்ல, இது ஒரு கூட்டுறவு. நீங்க கவினோட அடிமையா இருக்கிறத விட நீங்க சுதந்திரமான வணிகர்களா எப்பவும் இருக்கலாம் என்று மாறன் ஒரு குண்டை தூக்கி போட்டான். மண்டபத்தில் ஒரு பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. மில் உரிமையாளர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள தொடங்கினர். அதை பார்த்த கவினின் முகம் வெளிரி போனது. அவன் நினைத்திருக்கவில்லை மாறன் இவ்வளவு பெரிய முதலீட்டை திரட்டி வருவான் என்று. அவன் கைகள் நடுங்க தொடங்கியது. ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மைக்கை மீண்டும் பிடித்து கொண்டவன், நீ பொய் சொல்ற மாறா, உன்னால எப்படி இவ்வளோ பெரிய முதலீட்டை தர முடியும்? நீ எங்கேயோ இருந்து பணத்தை திருடிட்டு வந்து இந்த ஊரோட பிசினஸ கெடுக்க பாக்குற என்று கத்தி கூறினான். மாறன் அமைதியாக, கவின், புத்திசாலித்தனமான பிசினஸ் செய்யறதுக்கு உன்னோட ஜமீன் அதிகாரமும் அந்த பணமும் மட்டும் போதாது. பிசினஸ்னா என்னன்னு முதல்ல கத்துக்கோ. நீ இங்க உன்னோட குடும்ப கௌரவத்தை மட்டுமே நிலநாட்ட பாக்குற. நான் இங்க வர்ற பிசினஸ லாபமா பாக்குறேன். இன்னைக்கு இந்த மண்டபத்துல இருக்கிற வணிகர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து முடிவெடுக்கட்டும். அவங்களுக்கு தேவை உன்னோட அதிகாரமா இல்ல மாறனோட நம்பிக்கையான்னு என்று மாறன் தன் சவாலை முடித்தான். மண்டபத்தில் இருந்த ஒவ்வொரு வணிகனும் அந்த மேடையே பார்த்தனர். கவின் மேடையின் ஓரத்தில் நின்று கொண்டு அந்த வணிகர்களின் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனது அதிகாரம் அங்கே ஒரு நொடியில் பலவீனப்பட்டு போயிருந்தது. மாறன் அங்கிருந்த மில் உரிமையாளர்களிடம் ஒவ்வொருவராக சென்று பேசி அவர்களை தன் பக்கம் ஈர்க்கும் அந்த தந்திரம் அவனை அந்த ஊரின் புதிய பிசினஸ் மன்னனாக மாற்றியது. ஜமீன் குடும்பத்தின் அதிகாரத்தை விட மாறனின் இந்த அணுகுமுறை வணிகர்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. அதற்கு பிறகு மாறன் அங்கிருந்து கிளம்பும் போது அவன் கவின் முகத்தை பார்த்து ஒரு சிறிய புன்னகையை செய்தான். அந்த புன்னகையில் இருந்தது வெறும் வெற்றி மட்டுமல்ல, அது கவினுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாடம். அந்த மண்டபத்தில் பிசினஸ் மீட்டிங் முடிந்தது. ஆனால் இந்த யுத்தம் இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறது. கவின் அந்த மேடையில் தனித்து விடப்பட்டான். ஆனால் மாறன் வெற்றிகரமான ஒரு மனிதனாக அந்த மண்டபத்தை விட்டு வெளியேறினான். ஜமீன் மண்டபத்தில் அந்த மாலை பொழுது ஒரு வரலாற்று மாற்றத்தை கண்டிருந்தது. மாறன் அங்கிருந்து வெளியேறிய போது அவன் முகத்தில் இருந்த அந்த வெற்றி அந்த ஊர் மக்களின் மனங்களில் ஒரு புதிய பிம்பத்தை உருவாக்கியிருந்தது. கவின் அந்த மேடையிலேயே மௌனமாக உறைந்து போயிருந்தான். அவனது ஒவ்வொரு அசைவும் தோல்வியின் கசப்பை வெளிப்படுத்தியது. ஆனால் மாறனுக்கு அந்த வெற்றி ஒரு தொடக்கம் மட்டுமே. அவன் காரில் ஏறி தன் வீட்டை நோக்கி சென்ற போது அவன் மனம் இன்னும் அந்த மண்டபத்தின் பேச்சுக்களிலேயே இருந்தது. மாறன் வீட்டிற்குள் நுழைந்த போது வெண்பா ஹாலில் ஒரு புத்தகத்துடன் அமர்ந்து அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள். அவளது முகம் கவலையும் எதிர்பார்ப்பும் கலந்திருக்க மாறன் உள்ளே வருவதை கண்டதும் அவள் சற்றென்று எழுந்து நின்றாள். என்ன மாறன், மீட்டிங் எப்படி முடிஞ்சது? நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் நடந்துச்சா என்று அவள் கேட்ட விதத்தில் அவள் அவனுக்காகவே இவ்வளவு நேரம் காத்து கொண்டிருந்தாள் என்பது தெளிவாக தெரிந்தது. மாறன் தன் கோட்டை கழட்டிவிட்டு சோஃபாவில் வீசியவன் ஒரு நீண்ட பெருமூச்சோடு, எல்லாமே நான் நினைச்சது போலவே நடந்துச்சு வெண்பா.
கவின் மில்லர்களை கூட்டி என்னை முழுமையா இந்த பிசினஸ்ல இருந்து ஒதுக்கிவிட நினைச்சான். ஆனா அவனுக்கு தெரியல, இந்த ஊர் வணிகர்கள் பணத்துக்கு பின்னாடி போறதை விட அவங்க பிசினஸ்ல இருக்கிற நம்பகத்தன்மை தான் முக்கியம்னு நினைக்கிறாங்கன்னு என்று கூறியதும் வெண்பா அவன் அருகே வந்து அவனது தோளில் மெதுவாக கையை வைத்து, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது மாறன். ஆனா கவின் அதை எப்படி ஏத்துக்குவாருன்னு தான் எனக்கு தெரியல. அவர் ரொம்பவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர். இந்த தோல்வி அவருக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கும். அவர் ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுன்றது தான் என்னோட பயம் என்றாள். மாறன் அவளை தன் பக்கம் இழுத்து அமர வைத்தவன், வெண்பா, தோல்விங்கிறது பிசினஸ்ல சகஜம். ஆனா கவின் அதை அவனோட கௌரவ பிரச்சனையா மாத்த பாக்குறான். அதனால தான் அவன் இப்படி கஷ்டப்படுறான். அவன் பண்றது அவனுக்கே வினையா முடிய போகுதுன்னு அவனுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல என்று சொன்னான். அதே நேரத்தில் கவின் ஜமீன் மாளிகையில் சிவகுமாரின் அறையில் ஆவேசமாக நின்றிருந்தான். அப்பா, அந்த மாறன் எல்லார் முன்னாடியும் இன்னைக்கு நம்மள அசிங்கப்படுத்திட்டான். எல்லா மில் உரிமையாளர்களையும் அவன் பக்கம் இழுத்துக்கிட்டான். என்னால மேடையில நின்றுகிட்டு வேடிக்கை பார்க்க மட்டும்தான் முடிஞ்சது. அவன் அந்த வணிகர்களுக்கு என்ன விலை கொடுத்து வாங்கினானோ தெரியல. ஆனா அவங்க எல்லாரும் அவனைத்தான் இப்போ பெருசா பேசுறாங்க என்று கத்தி கொண்டிருந்தான். சிவகுமார் அமைதியாக ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தவர், கவின், நீ பதட்டப்படாம இரு. மாறன் இப்போ ஜெயிச்சிருக்கான், அவ்வளவுதான். ஆனா இது தற்காலிகமான வெற்றி தான். அவனுக்கு இவ்ளோ பணம் எங்கிருந்து வருதுன்னு எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம். அவனோட பிசினஸ் நெட்வொர்க்ல ஏதோ ஒரு ஓட்டை இருக்கு. ஏதோ ஒரு பெரிய மோசடி பண்ணித்தான் அவன் இவ்ளோ பணம் சம்பாதிக்கிறானோன்னு எனக்கு தோணுது. அதை கண்டுபிடிச்சி அவனை எப்படி உள்ள தள்ளுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கவலைப்படாத என்றார். தன் தந்தையின் அந்த திட்டத்தை கேட்டு சற்று அமைதியானான் கவின். அப்படியாப்பா, அப்படி என்ன செய்ய போறீங்க என்று கேட்க சிவகுமாரோ சிகரெட் புதையை ஊதிவிட்டு, அவனோட பிசினஸ் சப்ளை செயின் இருக்கு இல்லையா, அதுல அவன் கிட்ட இருக்கிற ஆளுங்களை நாம விலைக்கு வாங்க போறோம். அவன் எப்ப அவனோட சரக்குகளை அனுப்ப முடியாம திண்டாடுறானோ அப்போ அவன் பிசினஸ் தானா முடங்கிடும் கவின். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த மாறனை நாம கூடிய சீக்கிரமே அழிக்க போறோம் என்று ஒரு கொடூரமான புன்னகையுடன் சொன்னார். இது பற்றி தெரியாமல் ரத்தின மகாலில் மாறனும் வெண்பாவும் அந்த நள்ளிரவு நேரத்தில் தங்கள் வாழ்க்கையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். வெண்பா, நீ இங்க என் கூட இந்த வீட்டுல இருக்கிறது உங்க அப்பாவுக்கு இப்போ இருக்கிற நிலைமையில ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நீ இங்க எனக்கு துணையா இருக்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய பலம்டி என்று கூறினான். வெண்பா அவனை பார்த்தாள். அவளது பார்வையில் இப்பொழுது பழைய வெறுப்பு இல்லை, மாறாக ஒரு விதமான புரிதல் மட்டுமே இருந்தது. மாறன், நீங்க உங்க பிசினஸ்ல ஜெயிக்கிறீங்க, அதெல்லாம் சரி. ஆனா என் குடும்பமும் உங்க குடும்பமும் பகைமையில இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நிம்மதி கிடைக்குமா? இந்த தாலிக்கு நான் கொடுக்கற மரியாதை, நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு மேலையும் எனக்கு இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமா முடியணும்னு தான் நான் இந்த முத்தாலம்மன் கிட்ட வேண்டிக்கிறேன் என்று அவள் மிக உருக்கமாக கூறினாள். மாறன் அவனது விரல்களை கொண்டு அவளது நெற்றியை மென்மையாக வருடியவன், வெண்பா, காலம்தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். இந்த மோதல் முடிவுக்கு வரணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். அதுக்கு கவின் அவனோட பிடிவாதத்தை விடணும் இல்லையா? நாம தொடர்ந்து முயற்சி செய்வோம். அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் என்றான். அந்த அறையில் நிலவிய அந்த அமைதி அவர்களின் இதயத்தை நெருக்கியது. இருவரும் அந்த புயலுக்கு பிறகான ஒரு நிம்மதியை தேடிக்கொண்டிருந்தனர். வாடாமுல்லை ஜமீன் மாளிகையின் பிரம்மாண்டமான ஹாலில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கூடியிருந்தனர். கவின் மற்றும் யாழினியின் நிச்சயதார்த்தம் சிறப்பாக முடிந்த கையோடு அடுத்த கட்டமாக திருமண வேலைகளை தொடங்குவது குறித்து ஜமீன் மாணிக்கவேல் அவர்கள் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார். ஹாலின் மையத்தில் இருந்த அந்த பெரிய தேக்குமர மேஜையை சுற்றி குடும்பத்தின் ஆட்கள் அமர்ந்திருக்க மாணிக்கவேல் ஒரு வெற்றிலையை போட்டு மென்றபடியே, நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சு, கல்யாண தேதியும் குறிச்சாச்சு, இனிமே காலதாமதம் பண்ண வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதனால வேலைகளை நம்ம உடனே துரிதப்படுத்தணும் என்று உறுதியாக கோரினார். அப்போது அந்த அறையே அதிர்ச்சி அடையும் வகையில் பாட்டி அங்கம்மாள், என்னங்க, எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்க எல்லார்கிட்டையும் கலந்து பேச வேண்டியது இருக்கு என்று குரல் கொடுத்தார். மாணிக்கவேல் தன் மனைவியின் முகத்தை பார்த்து, என்ன விஷயம் அங்கம்மா? என்கிட்ட பேச உனக்கு எதுக்கு தயக்கம்?
எதா இருந்தாலும் சொல்லு என்றார். பாட்டி அனைவரின் முகத்தையும் ஒருமுறை கூர்ந்து கவனித்தார். பிறகு தொண்டையை செருமிக் கொண்டு, இந்த கல்யாணத்துக்கு மாறனையும் வெண்பாவையும் நம்ம முறைப்படி கூப்பிடணும்னு நான் நினைக்கிறேன் என்று குண்டை தூக்கி போட்டார். அவர் கூறியதில் அந்த அறையே நிசப்தமானது. அடுத்த நொடி சிவகுமார் ஆவேசமாக எழுந்து, அம்மா என்ன பேசுறீங்க? அந்த மாறன் நம்ம குடும்பத்தோட எதிரி. வெண்பா போன அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு நாங்க போனப்போ எங்களை அவங்க எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. அவங்கள எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நாங்க கூப்பிட முடியும்? எங்களால அந்த வீட்டுப்படிய மிதிக்கவே முடியாது என்று கத்தினார். ஆனால் மீனாட்சி மெதுவாக குறுக்கிட்டவள், அண்ணா, அம்மா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. வெண்பா செஞ்சது தப்புன்னு நாம நினைக்கலாம். ஆனா அவ ஏன் இன்னும் அங்க இருக்கான்னு எனக்காவது யோசிச்சிங்களா? தாலி கட்டி தூக்கிட்டு போனவன் கூட ஒரு நைட்டு முழுசா தங்கிட்டு மறுநாள் காலையில அவ திரும்பி வந்தா இந்த ஊர் மக்கள் அவளையும் நம்ம ஜமீன் குடும்பத்தையும் எப்படி பேசுவாங்க? கல்யாணம் பண்ணி ஒரு நாள் நைட் அவன் கூட முழுசா இருந்துட்டு இப்போ அவனை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டான்னு பேச மாட்டாங்களா? அந்த அவ பெயர் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் அவ தன்னோட மனச கல்லாக்கிக்கிட்டு அங்க இருக்கிறா. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அத அவ சந்தோஷமா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் என்றார். அதற்கு அகல்யா, பவானி மற்றும் யாழினி, ஹரிணி, மாலினி, தர்ஷினி, கற்பகம் அனைவரும் அதை ஆமோதிப்பதாக தலையசைத்தனர். பின்பு பெரியவர், சரிமா, நீ சொல்ற மாதிரியே மாறனுக்கும் நம்ம அழைப்பு அனுப்பலாம். ஏன்னா அவங்கள கல்யாணத்துக்கு கூப்பிடாம விட்டா இந்த ஜமீனோட மான மரியாதை தான் காத்துல பறக்கும். எல்லாருமே நம்மள பார்த்து ரொம்ப அசிங்கமா பேசுவாங்க என்று மாணிக்கவேல் கூறியதும் பாட்டி அங்கம்மாள் ஒரு நிமிடம் அவரை உற்று பார்த்தார். பிறகு, இங்க பாருங்க, உங்களோட கௌரவத்துக்காக நான் ஒண்ணு என் பேத்தியையும் அவ புருஷனையும் கூப்பிடணும்னு சொல்லல. உண்மையிலேயே உங்களுக்கு மனசு இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆனா என் பேத்தியும் அவ புருஷனும் வந்தா தான் நான் இந்த கல்யாணத்துல முழு மனசோட கலந்துப்பேன். இல்லனா எல்லாத்துல இருந்தும் நான் ஒதுங்கித்தான் இருப்பேன். அதுக்கு மேல உங்க இஷ்டம் என்று கூறிவிட்டு தன் மருமகள்களை பார்த்து, அம்மாடி மருமகளுங்களே, எழுந்திருச்சு வாங்க போலாம். இதுக்கு மேல இந்த சபையில பேசினா நம்ம பேச்சு எடுபடாது என்று பாட்டி அங்கம்மாள், அகல்யா, பவானி, மீனாட்சி மற்றும் கற்பகம் ஆகியோரை அழைத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினார். போகும் அவர்களையே பார்த்து கொண்டிருந்த மாணிக்கவேல் இதற்கு பிறகு என்ன நடக்குமோ என்ற குழப்பத்துடன் அமர்ந்திருந்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு தன் மனைவி தனக்கு எதிராக சபையில் பேசியது அவருக்கு பெரும் வியப்பை அளித்தது. பிறகு தனது 3 மகன்களையும் பார்த்தவர், சக்திவேலு, கதிர்வேலு, நீங்க 2 பேரும் வெண்பா வீட்டுக்கு போய் முறைப்படி பத்திரிகை கொடுத்துட்டு வாங்க என்றார். தந்தை சொன்னதை கேட்ட இருவருக்கும் தூக்கி வாரி போட்டது. அப்பா, என்ன சொல்றீங்க? அந்த மாறனோட வீட்டுக்கெல்லாம் நாங்க போக மாட்டோம். வேற யார்கிட்டயாவது கொடுத்து விடுங்க என்று மறுத்தனர். நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம தான்ப்பா போய் கூப்பிடணும். நீங்க போக மாட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும் என்று மாணிக்கவேல் கேட்டதற்கு சக்திவேல் குறுக்கிட்டவர், அப்பா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம வீட்டு சார்பா இங்க இருந்து யாரும் போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. இந்த ஊருக்கு பொதுவான ஒரு பெரிய மனுஷன் கிட்ட கொடுத்து அனுப்புங்கப்பா. தயவு செஞ்சு எங்களை மட்டும் போக சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க என்று கூறிவிட்டு 3 பேரும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். மனம் தவித்த மாணிக்கவேல் குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான உறவுமுறை கொண்ட ஒரு பெரியவரை அழைத்து விஷயத்தை கூறினார். அவரும், சரிங்கய்யா, நானே பத்திரிகையை கொடுத்துடுறேன், நீங்க பத்திரிகை ரெடியானதும் சொல்லுங்க என்று கூறிவிட்டு சென்றார். அன்று இரவு மாணிக்கவேல், என் பேத்தி வெண்பாவுக்கு நாங்களே மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம்னா இந்நேரத்துக்கு அவளுக்கு எல்லாமே முறைப்படி நடந்திருக்கும். என் பேத்தி இப்போ யாருமே இல்லாத அனாதை மாதிரி கிடக்கா. என்ன செய்ய போறேன்னே தெரியல. கடவுளே, என் பேத்தி வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. அவ அந்த மாறன் கூடவே இருந்தாலும் சரி, அவனை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த குடும்பம் தான் முக்கியம்னு வந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஆனா அங்கம்மா சொல்ற மாதிரியும் மீனாட்சி சொல்ற மாதிரியும் பார்த்தா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் ஒரு ராத்திரி ஃபுல்லா அவன் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி பிறந்த வீட்டுக்கு வர்றது சரியா வராது. ஊர் உலகம் 4 விதமா பேசும். நாளைக்கு அவ வாழ்க்கையில அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நிக்கும். கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் என்று புலம்பியபடி அங்கிருந்து சென்றார். அடுத்த சில நாட்களில் கல்யாண வேலைகள் விறுவிறுப்பாக நடந்தன.
பத்திரிகை அடிக்கும் பணி தொடங்கி திருமணத்திற்கு தேவையான பட்டுப்புடவைகள் நகைகள் அனைத்தும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தது. பாட்டி அங்கம்மாள் தன் பேத்தி வெண்பாவுக்கும் மாறனுக்கும் மட்டும் மிகச் சிறந்த நகைகளையும் உடைகளையும் தேர்வு செய்து அந்த ஊர் பெரியவரிடம் கொடுத்து தாம்பூலத்தோடு ரத்தின மஹாலிற்கு அனுப்பி வைத்தார். ரத்தின மஹாலில் மாறன் அந்த பெரியவரை மரியாதையுடன் வரவேற்று உட்கார வைத்தான். என்னங்கய்யா, திடீர்னு என்ன பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் என்று கேட்டான். அந்த பெரியவர், இல்லப்பா, நம்ம கவின் தம்பி கல்யாணம் இல்லைங்களா, அதான் ஜமீன் குடும்பம் சார்பா உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்க சொல்லி என்னை அனுப்பி விட்டுருக்காங்க என்றதும் மாறனின் முகம் ஒரு நொடி சுருங்கியது. அவன் தன் விரல்களால் நெற்றியை தடவிக்கொண்டே யோசித்தான். அப்போது உள்ளே வந்த வெண்பா அந்த பெரியவரை பார்த்து, தாத்தா வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, இப்பதான் வந்தீங்களா என்று பாசத்துடன் கேட்டாள். ஆமா தாயி, இப்பதான் வந்தேன், நான் நல்லா இருக்கேன், நீ எப்படிமா இருக்க என்று அந்த பெரியவர் கேட்க, எனக்கு என்ன, நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா தாத்தா என்று வெண்பா கேட்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க தாயி. சரி, என்ன பார்க்கவா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க என்று அவள் கேட்டதும் சிரித்து கொண்டே, ஆமாமா, உங்க அண்ணன் கவினுக்கு கல்யாண வேலை ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா, அதான் உங்க குடும்ப சார்பா பத்திரிகையை உங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டு வர சொன்னாங்க என்றார். இதை கேட்ட வெண்பாவிற்கு அதிர்ச்சியில் கண்கள் விரிந்தன. திருமணத்திற்கு தங்களை அழைத்திருக்கிறார்களா? ஆனால் பத்திரிகை யாரோ ஒருவர் கொண்டு வந்து கொடுப்பது அவள் பணத்திற்கு உறுதலாகவே இருந்தது. அனைத்தையும் தன் மனதில் குறித்து கொண்டாள். பயத்துடன் மாறனை மெதுவாக நிமிர்ந்து பார்க்க மாறன் சாதாரணமாக இருப்பது போலவே தன்னை காட்டிக்கொண்டான். வெண்பா, முதல்ல அவருக்கு குடிக்க ஏதாவது கொடு என்று மாறன் கூற, வெண்பா உள்ளே சென்று காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தாள். அவர் அதை வாங்கி குடித்துவிட்டு தட்டில் தாம்பூலத்துடன் பத்திரிகையை முறையாக வைத்து மாறனிடமும் வெண்பாவிடமும் கொடுத்தார். அப்பொழுது மாறனோ, வெண்பா, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மரியாதைனா என்னன்னே தெரியாதா? ஒரு பொண்ணையும் வீட்டு மாப்பிள்ளையையும் அழைக்கிறதுக்கு இப்படித்தான் சொந்தக்காரவங்க கிட்ட எல்லாம் பத்திரிகையை கொடுத்து அனுப்புவாங்களா? வீட்டுல இருந்து யாராவது ஒரு அலட்சம் வந்திருக்கலாமே என்று கோபமாக கேட்டான். அந்நேரம் வெண்பாவிற்கு தர்ம சங்கடமாக இருந்தது. அவள் முகம் வாடி போய் கிடக்க தன் மனைவியின் தவிப்பை உணர்ந்த மாறன், உனக்காக நான் எந்த அவமரியாதையும் ஏத்துக்க வேண்டி என்று அவளை பார்த்து மென்மையாக கண் சிமிட்டி கூறி அவள் கைகளை தன் கைகளால் பற்றி கொண்டு இருவரும் ஜோடியாக அந்த தட்டை வாங்கி கொண்டனர். அதே சமயம் உள்ளே வந்த ரத்தினவேலும் காமாட்சியும் அந்த பத்திரிகையை கண்டு முகம் சுழித்தனர். ஒரு வீட்டோட மூத்த மாப்பிளைக்கு பத்திரிகை கொடுக்கறது இப்படித்தான் இருக்குமா என்ன? யாரோ போற வரவங்க கிட்ட எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்களா என்று ரத்தினவேல் கேட்டதற்கு காமாட்சியும், ஆமாங்க, கொஞ்சம் கூட இந்த ஜமீன் பரம்பரைக்கு மரியாதைனா என்னன்னே தெரியல, இவ்வளவு கேவலமா நடந்திருக்காங்க என்று திட்டினாள். மாறன் அவர்களை முறைத்து விட்டு, சரிங்கய்யா, நீங்க கிளம்புங்க, கண்டிப்பா நாங்க கல்யாணத்துக்கு வந்துடுறோம் என்று கூறி அந்த பெரியவரை அனுப்பி வைத்தான். பிறகு வெண்பா மிகுந்த சங்கடத்துடன் மாடிக்கு ஓடிவிட மாறன் அங்கிருந்த வேலைக்காரர்களிடம் அந்த தட்டை மேலிருக்கும் அவர்கள் அறையில் கொண்டு போய் வைக்க சொன்னவன் தன் தாய் தந்தையை பார்த்து, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க 2 பேருமே தலையிடாதீங்க, அதுதான் எல்லாருக்குமே நல்லது என்று கோபமாக கூறிவிட்டு பின் வேகமாக வெண்பா இருக்கும் அறைக்கு சென்றான். அவன் அறைக்குள் நுழையவும் வேலைக்காரர் அந்த தட்டை வைத்துவிட்டு வெளியே வரவும் சரியாக இருந்தது. உள்ளே சென்றவன் கதவை லாக் செய்து விட்டு பார்க்க அவன் மனைவியோ பால்கனியில் நின்று அழுது கொண்டிருந்தாள். மாறன் மெதுவாக பின்னால் சென்றவன் அவள் தோளை தொட்டு திருப்ப அவள் பட்டென்று அவன் சட்டையை பற்றி மார்பில் சாய்ந்து கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள். மாறனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவள் தாடையை பிடித்து நிமிர்த்தி அவளது கண்ணீரை துடைத்து விட்டவன், ஏய் வெண்பா, எதுக்கடி அழற, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். என் குடும்பத்தாளுங்க உங்களை எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துறாங்க, ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவமே வரலையா மாறன்? ஏன் எல்லாத்தையுமே சகஜமா ஏத்துக்கிறீங்க என்று அவள் கேள்வி கேட்க அவளை பார்த்து சிரித்த மாறன் அவள் நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டு, எல்லாம் உனக்காக தாண்டி, என் பொண்டாட்டி எந்த காலத்திலயும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நம்ம கல்யாணத்தனைக்கே நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், அதுவே எனக்கு இன்னுமே குற்ற உணர்ச்சியா இருக்கு.
இனி எந்த காலத்திலையும் என் மூலமா உனக்கு எந்த வருத்தமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டி என்று உருக்கமாக பேசியவன், வெண்பா, இந்த கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா போகணும்னு நினைக்கிறியா, இல்ல என்ன முடிவு பண்ணிருக்க என்று கேட்டான். உடனே வெண்பா, கண்டிப்பா நான் போகணும் மாறன். என்னோட செல்ல அண்ணன் கவினுக்கு கல்யாணம். அதை என் கண்குளிர நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நான் அங்க போனாலும் யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்கன்னு தெரியும். இருந்தாலும் இங்கேயே இருந்து மனசுக்குள்ள கஷ்டப்பட்டு அடறதை விட நேர்ல போய் பார்த்துட்டு வந்துட்டா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் என்றாள். மாறன் அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டவன், கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு நம்ம போவோண்டி, நீ கவலைப்படாத. ஆனா ஒரு விஷயம், நம்ம கல்யாணத்துக்கே போனாலும் என் கண் பார்வையை விட்டு எங்கேயுமே நீ போகக்கூடாது. என் கையை பிடிச்சுக்கிட்டு என் கூடவே தான் இருக்கணும், சரியா என்று கூறவும் அவளும் சிரித்தபடியே தலையை அசைத்தாள். வாடாமுல்லை கிராமத்தின் அந்த பழமையான மாணிக்க விலாசம் ஜமீன் மாளிகை தலைமுறை தலைமுறைகளாக அந்த ஊரின் அதிகார மையமாக திகழ்ந்து வருகிறது. அந்த மாளிகையின் பிரம்மாண்டமான கோபுரங்கள் காலத்தின் மாற்றங்களை கண்டிருந்தாலும் இன்று அந்த மாளிகை ஒரு புதிய உற்சாகத்தில் மூழ்கியிருந்தது. ஜமீன் மாணிக்கவேல் அவர்கள் தங்கள் வாரிசான கவினின் திருமணத்திற்காக அந்த ஊரையே விலக்கி வாங்கியது போன்ற ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடை செய்து கொண்டிருந்தார். மாளிகையின் ஒவ்வொரு சுவரும் சுண்ணாம்பினால் பூசப்பட்டு பளபளவென மின்னிக் கொண்டிருந்தன. தரைத்தளம் முழுக்க வெள்ளை மார்பில் பதிக்கப்பட்டு ஊரில் இருந்த அத்தனை தொழிலாளர்களும் அந்த மாளிகையை அலங்கரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஜமீன் குடும்பத்தின் மூத்த ஆளுமைகளான மாணிக்கவேல் மற்றும் பாட்டி அங்கம்மாள் ஆகியோர் ஒரு பெரிய தேக்குமர மேஜையை சுற்றி அமர்ந்திருந்தனர். அவர்களை சுற்றி சிவகுமார், கதிர்வேலு, சக்திவேல் ஆகிய மூவரும், மருமகள்கள் மற்றும் மீனாட்சி, கற்பகம் ஆகியோரும் அமர்ந்திருந்தனர். மணமகன் கவின் மற்றும் மணமகள் யாழினியும் ஒரு ஓரமாய் அமர்ந்து தங்கள் எதிர்காலத்தை பற்றியும் மாறன் மற்றும் வெண்பாவின் வருகை பற்றியும் ஒரு விதமான பயத்துடன் பேசிக் கொண்டிருந்தனர். பாட்டி அங்கம்மாள் கையில் ஒரு பெரிய நோட்டை வைத்திருந்தார். அதில் திருமணத்திற்கான அத்தனை சடங்குகளும் வரிசைப்பட்டு படுத்திருக்க அவர் தனது கரகரப்பான குரலில், ஒரு கல்யாணம்ங்கிறது வெறும் ஆணும் பெண்ணும் சேர்வது மட்டுமல்ல, அது 2 வம்சங்கள் ஒன்றினையும் தரணும். வாடாமுல்லையின் பாரம்பரிய முறைப்படி ஒவ்வொரு சடங்கும் முறை தவறாம நடக்கணும். முதல்ல பந்தக்கால் நடும் வைபவம், பிறகு முளைப்பாரி, அதன் பின் மஞ்சள் குளித்தல், நிச்சயதார்த்தம் தாண்டி முகூர்த்தம் என ஒவ்வொன்றும் சீரா இருக்க வேணும் என்று கூறினார். அவர் சொன்னதை கேட்டு மாணிக்கவேலும் தலையசைத்தவர், நிச்சயமா அங்கம்மா, இந்த ஊரே வைக்கும்படி இந்த கல்யாணம் நடக்கணும். கதிர்வேலு, நீ ஊர் பிரமுகர்களை அழைக்கும் பொறுப்பையெல்லாம் எடுத்துக்கோ. சக்திவேல், பந்தல் மற்றும் சாப்பாடு ஏற்பாடுகளை எல்லாம் நீ கவனிச்சுக்கோ, எந்த ஒரு குறையும் வரக்கூடாது என்றார். கதிர்வேலு மற்றும் சக்திவேலும் அதற்கு தலையசைத்தனர். ஆனால் அவர்களின் கண்கள் அந்த அறையின் ஓரத்தில் இருந்த கவினை நோக்கியிருந்தன. மாறனை பழிவாங்குவது எப்படி என்பதுதான் அவர்களின் பிரதானமான விவாதமாக இருந்தது. திருமணத்திற்கு இன்னும் 10 நாட்களே இருந்த நிலையில் பந்தக்கால் நடும் நிகழ்வு நடைபெற்றது. ஊரின் மாரியம்மன் கோவிலில் இருந்து மேளதாளங்களுடன் ஜமீன் குடும்பத்தினர் மற்றும் ஊர் மக்கள் ஊர்வலமாக வந்தனர். மாளிகையின் முக்கிய வாசலில் பெரிய மூங்கில் கம்பத்தை ஆழமாக நட்டு அதில் மா இலைகளையும் செவ்வந்தி மாலைகளையும் கட்டி மஞ்சள் மற்றும் குங்குமம் தடவி பால் தெளித்து அனைவரும் வணங்கினர். பாட்டி அங்கம்மாள் முன்னிலையில் அந்த ஊரின் வயதான சுமங்கலி பெண்கள் குலவையிட மாளிகையே அதிரும் வகையில் அந்த சடங்கு நிகழ்ந்தது. இந்த கம்பம் எவ்வளவு உறுதியா நிக்குதோ அதே அளவு இந்த மணமக்களின் வாழ்க்கையும் உறுதியா இருக்கணும் என்று பாட்டி அங்கம்மாள் அந்த முத்தாலம்மனை மனதார வேண்டிக் கொண்டார். ஆனால் அதே பந்தக்காலுக்கு பின்னால் மறைந்து நின்று மாறனை பழிவாங்கும் சதி திட்டத்தில் கதிர்வேலுவும் சக்திவேலும் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தனர். கதிர்வேலு, அவன் அந்த மீட்டிங்ல நம்ம அசிங்கப்படுத்தியது வர போதும். இந்த கல்யாணத்திற்கு அவன் கண்டிப்பா வந்தே தீரணும். ஆனா வந்தவன் இங்கிருந்து திரும்பி போகவே கூடாது. அந்த பந்தக்காலுக்கே அவனை பலி கொடுத்துடலாம் என்று சக்திவேல் மிக கொடூரமாக கோரினான். வீட்டில் பெண்கள் பகுதியில் மீனாட்சியும் கற்பகமும் பாட்டி அங்கம்மாளின் வழிகாட்டுதல் படி முளைப்பாரி சட்டிகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தனர். 9 விதமான தானியங்களை மண்ணில் இட்டு அதில் நீர் ஊற்றி முளைக்க வைக்க தொடங்கினர். வெண்பா இல்லை என்ற குறையை அந்த வீட்டில் இருந்த பெண்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்தனர். மீனாட்சி மெதுவாக, அம்மா, வெண்பா இங்க இருந்திருந்தா இன்னும் எவ்வளவு அழகா இருந்திருக்கும்ல.
அவளை நாம எவ்வளோ தூரம் ஒதுக்கி வச்சிருக்கோம் என்று வருத்தத்துடன் கூறினாள். கற்பகமும் அதற்கு, ஆமாக்கா, அவளை இந்த குடும்பத்தில இருந்து தனிமைப்படுத்தியது தப்புதான். ஆனா இப்போவும் அந்த மாறன் கூடவே தானே அவ இருக்கா. அவளை என்ன பண்ணலாம்னு சிவகுமார் அண்ணாவும் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு என்று ரகசியமாக கூறினார். அவர்களுக்கு தெரியவில்லை, அந்த மாளிகையின் ஒவ்வொரு மூலையிலும் மாறனின் ஆட்கள் உளவு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது. மாறன் தன் பிசினஸ் வெற்றியோடு நில்லாமல் ஜமீன் குடும்பத்தின் ஒவ்வொரு நகர்வையும் மிக துல்லியமாக கண்காணித்து வந்தான். வாடாமுல்லை கிராமமே இன்று விழா கோலம் பூண்டிருந்தது. எங்கும் தோரணங்கள், வாழை மரங்கள், வண்ண விளக்குகள் என ஜமீன் மாளிகையே ஒரு சொர்க்கம் போல காட்சியளித்தது. திருமணத்திற்கு முதல் நாள் இரவு மாளிகையே ஒரு திருவிழா போல துள்ளிக் கொண்டிருக்க, ஜமீன் குடும்பத்தின் பெருமையை பறைசாற்றும் வகையில் அந்த ஊரின் பாரம்பரிய இசை முழங்க, பெரிய பெரிய அண்டாக்களில் சமையல் மனம் அந்த ஊர் முழுவதும் பரவியிருந்தது. மறுநாள் அதிகாலை ஜமீன் மாளிகையில் மங்கள ஸ்நானம் நிகழ்வு தொடங்கியது. மணமகன் கவின் மற்றும் மணமகள் யாழினிக்கு சுமங்கலி பெண்கள் மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைத்து நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டும் சடங்கு மிக சிறப்பாக நடந்தது. அந்த சத்தமும் பெண்களின் குலவை சத்தமும் அந்த மாளிகையே அதிர வைக்க, திருமண நாளன்று அதிகாலை வாடாமுல்லை கிராமமே ஒரு விதமான குதூகலத்துடன் பிடிந்திருந்தது. ஜமீன் மாளிகையின் பெண்கள் அறையில் யாழினிக்கு அலங்காரம் மற்றும் ஒப்பனை வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தன. அவளை சுற்றி ஹரிணி, தர்ஷினி மற்றும் மாலினி ஆகியோர் உட்கார்ந்து கிண்டலும் கேலியுமாக அவளை கலாய்த்து கொண்டிருந்தனர். என்ன யாழினி, கவின் மாமா உன்னை பார்க்க எப்படி எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாரு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ இந்த ஜமீன் வீட்டுக்கு மருமகளா ஆக போற என்று தர்ஷினி சொல்ல, யாழினி வெட்கத்தில் முகம் சிவந்து தலை குனிந்தாள். அதே நேரத்தில் கவினின் அறையில் புகழேந்தியும் சரணும் அவனை சுற்றி வந்து, என்னடா கவின், கல்யாண மாப்பிள்ளையா மிடுக்கா இருக்க? அட ஏண்டா சரண், நீ வேற. கவின் எப்படா யாழினிய பாப்போம்னு இங்க ரூம்ல உட்காந்துக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கான் போலையே என்று அவனை புகழேந்தி வம்பிழுக்க, கவின் பதில் சொல்ல முடியாமல் புன்னகைத்தான். வெளியே மாளிகையின் வாசலில் மாணிக்கவேல் ஜமீன் வந்த விருந்தினர்களை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றுக் கொண்டிருந்தார். அகல்யா, பவானி, மீனாட்சி மற்றும் கற்பகம் ஆகிய நால்வரும் கல்யாண வேலைகளை தங்களது தோள்களில் சுமந்து மாளிகை முழுக்க ஓடிக்கொண்டிருந்தனர். இதற்கிடையில் ரத்தின மகாலில் மாறனும் வெண்பாவும் திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருந்தனர். வெண்பா குளித்து முடித்துவிட்டு தன் கூந்தலை உலர்த்தி அழகான பட்டுச்சேலையில் தயாராகி கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் மாறனும் குளித்துவிட்டு வந்து சட்டையை மாட்டிக்கொண்டு தயாரானான். அவன் கண்ணாடி முன்னின்று தன் சட்டையை சரி செய்து கொண்டிருந்த போதே வெண்பா தன் சேலை மடிப்பை எடுக்க திணறிக் கொண்டிருந்தாள். கண்ணாடியில் அவளை பார்த்த மாறன் அடுத்த கணமே அவளது அழகில் உறைந்து போய் நின்றான். அந்த பட்டு சேலையில் அவள் ஒரு தேவதையாகவே காட்சியளித்தாள். அவன் தன்னையே பார்ப்பதை கவனித்த வெண்பா அவனை பார்த்து, ஹலோ மிஸ்டர் மாறன், இங்கு என்ன லுக்கு என்று அவள் கேட்க, அதில் சுயம் பெற்றதும் அவனை பார்த்து சிரித்தபடி மீண்டும் தன் சேலை மடிப்பை சரி செய்ய முனைந்தாள். மாறன் அவள் அருகே வந்து கொஞ்சமும் ஈகோ பார்க்காமல் அவளது காலடியில் மண்டியிட்டு அமர்ந்து அவளது புடவை மடிப்பை சரி செய்ய ஆரம்பித்தான். இதை பார்த்த வெண்பா அதிர்ச்சியில், என்ன பண்றீங்க மாறன், பிளீஸ் விடுங்க, நானே பாத்துக்கிறேன் என்று அவன் கையில் இருந்து சேலையை பிடுங்க பார்த்தாள். ஆனால் அவனோ அவளை நிமிர்ந்து கூட பார்க்காமலேயே, என் பொண்டாட்டிக்கு நான் இதெல்லாம் செய்யறதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லு பாப்போ என்று தன் வேலையில் கவனமாக இருந்தான். அவன் மண்டியிட்டு சேலையை சரி செய்வதை வெண்பா வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்க, அவள் பார்வையை உணர்ந்த மாறன், ஹே பொண்டாட்டி, இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டி என்னை சைட் அடிச்சுட்டே இருக்க போற என்று கேட்டுக்கொண்டே எழுந்தவன் அவளது கண்களை நேராக பார்த்தான். ஆனால் அவள் பார்வை மாறனின் மனதை நிலைக்குலைய வைத்தது. அவன் தன் பின்தலையை தடவிக்கொண்டே திரும்பி நின்றவன், சரி வெண்பா, மணியாச்சு, கிளம்பலாம் என்று அவளை பிடித்து இழுத்தான். அவளோ அவன் கையை தட்டிவிட்டு, எதுக்கு மாறன் இப்படி பிடிச்சு இழுத்துட்டு போறீங்க, இப்ப என்ன அவசரம் என்று கேட்டாள். அதற்கு மாறன் அவளை பார்க்காமலேயே, மணியாச்சடி, இந்நேரம் அங்க எல்லாரும் வந்திருப்பாங்க, அதுக்குதான் சொல்றேன் வா என்று திரும்பி நின்றபடியே சொல்ல, வெண்பா அவன் தோளில் மெதுவாக தன் கையை வைத்து திருப்பி, மாறன், இப்போ எதுக்கு என் முகத்தை பார்க்காம அந்த பக்கம் திரும்பி நின்றுகிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள்.
அப்பொழுதும் அவன் வேறொரு பக்கம் திரும்பி நின்றபடியே, ராட்சசி, ஏண்டி இப்படி என்ன கொல்ற? உன் முகத்தை பார்த்தாலே நான் டோட்டலா பிளாட் ஆகி இவ காலடியிலே விழுந்துருவேன். இது தெரியாம இவ வேற காலங்காத்தால நம்மள போட்டு பாடா படுத்துறா என்று தன் மனதிற்குள்ளேயே புலம்பியவன், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீ முதல்ல வா என்று கையை பிடித்து இழுத்தான். அவன் கையை மீண்டும் தட்டிவிட்டு, இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு என் முகத்தை பார்க்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரமாவே நீங்க என்ன ரொம்ப கடுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க என்று தன் இடையில் கையை வைத்து கத்திக் கொண்டிருந்தாள். தன் பொறுமையை முழுவதுமாக இழந்த மாறன் பட்டென்று அவளை பிடித்து இழுத்து சுவற்றில் சாய்த்து தன் உடலால் அவளை நெருக்கி நின்றான். அவனது மூச்சு காற்று அவள் முகத்தில் பட வெண்பா பயந்து போனாள். அவளது கண்கள் விரிந்து என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்க மாறன் அவள் தாடையை பிடித்து தன் கண்களை பார்க்க செய்தவன், ஏண்டி என் பொறுமைய ரொம்ப சோதிக்கணும்ன்ற முடிவோடையே இருக்கியா? நான் தான் உன் முகத்தை பார்க்காம இங்கிருந்து கிளகி போகணும்னு உறுதியா இருக்கேன்ல, அது கூடவா உனக்கு புரியல? ஏண்டி என்ன இப்படி பாடா படுத்துற? இப்படி அழகா லட்டு மாதிரி ஒரு பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது அதோட வலியும் வருத்தமும் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமாடி? ஏற்கனவே அதை அனுபவிச்சுக்கிட்டு நான் நரக வேதனையில இருக்கேன். இது பத்தாதுன்னு என்னை சோதிக்கிற மாதிரியே இவ்வளவு அழகா தயாராகி நின்னுகிட்டு என்னை உசுப்பே தெரியாடி என்று அவன் காந்த குரலில் உருக்கமாக கேட்டான். வெண்பாவோ அவனது நெருக்கத்தில் வார்த்தைகள் வராமல் அதிர்ச்சியில் அவனையே பார்த்து கொண்டிருக்க, அவன் மெதுவாக அவளது காது மடலின் அருகே தன் முகத்தை கொண்டு சென்று தன் இதழ்களால் உரசிக்கொண்டே, ஹே பொண்டாட்டி, ஆனாலும் நீ என்ன ரொம்ப சோதிக்கிறடி. என்னை இன்னும் எவ்வளவு நாளைக்கு தாண்டி இப்படி தள்ளி வைப்ப? நானும் உன்னோட முழு சம்மதத்துக்காகத்தான் இவ்வளோ நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். இல்லனா உன்னை எடுத்துக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லு என்று ஏக்கத்தில் கேட்டான். வெண்பா என்ன பேசுவென்று தெரியாமல், மரண் நீங்க என்று இழுக்க அவன் சிரித்து கொண்டே, சரி இப்போ எதுக்கு உன் வார்த்தையெல்லாம் தந்தி அடிக்குது? நீ தான் டக்கு டக்குன்னு போல்டா செமையா பேசுவியே, இன்னைக்கு என்னடி இப்படி தடிமாற என்று கிண்டல் செய்ததும் அவளது கன்னங்கள் தக்காளி பழம் போல சிவந்து போனது. அவள் பார்வையை வேறு பக்கம் திருப்பி கொண்டவள், கல்யாணத்துக்கு டைம் ஆச்சு, வாங்க போலாம் என்று சொல்ல மாறனோ, எதே இவ்வளோ நேரம் நான் அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்ப நீ சும்மா இருந்த மனுஷனை உசுப்பி விட்டுட்டு இப்போ ஒண்ணுமே நடக்காத மாதிரி வா போலான்னு கூப்பிடுறியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு என்று கேட்டுவிட்டு அவளை பார்த்தான். வெண்பா அவனையே திருத்திருவென்று முடித்து கொண்டு பார்த்தவள், அதெல்லாம் சரி, இப்போ எதுக்கு என் பக்கத்துல இவ்வளோ நெருக்கமா நிக்கிறீங்க? நகருங்க, எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு என்று அவள் எங்கேயோ பார்த்து கொண்டு சொல்ல அவன் அவள் தாடையை திருப்பி மீண்டும் அவனை பார்க்க வைத்தான். வெண்பா, காலையிலேயே நீ என்ன ரொம்ப உசுப்பேத்திட்டடி. இதுக்கு மேல என் கண்ட்ரோல் என்கிட்டயே இல்லை. அதனால ப்ளீஸ் எதுவும் தப்பா நினைச்சுக்காத, சாரிடி என்று சொல்லி அவள் என்ன என்று யோசிக்கும் முன்பே தன் இதழ்களால் அவள் இதழ்களை சுவைக்க தொடங்கியிருந்தான். அவனின் அந்த அதிரடியில் வெண்பாவின் கண்களும் அதிர்ச்சியில் வெளியே தெரித்து விழுந்துவிடும் அளவிற்கு விரிந்திருக்க, மாறனும் அவளுக்கு சற்றும் சளைக்காமல் அவள் கண்களையே தன் கண்களால் நோக்கி கொண்டிருந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் அவன் இதழ் முத்தம் தீவிரமாக செல்லும் போது வெண்பாவால் அவன் கண்களை பார்க்க முடியாமல் மெதுவாக கண்களை மூடிக்கொண்டு அந்த ஆழ்ந்த முத்தத்தை மெய்மறந்து ரசித்துக் கொண்டிருந்தாள். அதை பார்த்த மாறனுக்கு முகத்தில் வெற்றி புன்னகை பூத்தது.